ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் வேதத்தில் பார்க்கும் பொழுது மனமகிழ்ச்சியின் நாளாக இருக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே போல இது ஓய்வு நாள், இது பரிசுத்தமான நாள். பிரியமான தேவச்சனமே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி போடாதீங்கள் என்று தேவன் சொல்லுவார். இந்த நாளை நம்ம பரிசுத்தமாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் இந்த நாள் ஒரு அழகான தேவ வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தெய்வ வார்த்தையை நம்ம கேட்போம், அதன்படி நாம் நடக்கும்பொழுது மிகுந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 34 அதிகாரம் 17வது வார்த்தை முதல். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீக்கலாக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. ஆமாண்டவரே, நம்ம ஒரு காலத்துல பாவியாகத்தான் இருந்தோம். நம்ம இப்ப நீதிமானா மாறணும்னு சொன்னா நீதிமானுடைய ரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நீதிமான். அவர் ஒரு பாவமும் செய்யாத, அவரிடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவே முடியாத அவர் ஒரு நீதிமானாய் வாழ்ந்தவர் அல்லவா? அவர் நீதிமான், அவர் பரிசுத்தமானவர். அவர் அவருடைய ரத்தம் நம்மளுக்காக சிந்தினபடினால், அந்த ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டபடினால் நாம் நீதிமானாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பெரிதான பாக்கியம் பாருங்க. நம்ம பாவி, எல்லா மனுஷர்களும் எல்லாரும் நம்ம அருவருக்கிறவர்களா நாம் காணப்பட்டோம். ஒரு காலத்துல எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தோம். ஆனால் நீதிமான் தேவன் பரிசுத்தர், அவர் நம்மளை அப்படியே நோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மளை பார்த்தது. ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள் சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி அவருடைய கண்கள் நம்மை பார்த்து தூக்கி எடுத்து நம்மை அழகாய் அவருடைய ரத்தத்தினால கழுவி நம்மை மீட்டு கொண்டபடினால் நாம் இன்றைக்கு நீதிமானாய் நிற்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நீதிமானாய் இருக்கிற நம்ம ஒருபோதும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாத நம்ம காத்துக்கொள்வோம். பிரியமான தேவச்சனமே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பாருங்களா, உடனே கேட்பாருங்களாம். அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீக்கலாக்கி விடுவிப்பாருங்களா. ஹல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும்போது உடனே பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு விஷயம் நாமே யோசித்து பார்ப்போமா? நம்ம நீதிமானா வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம வாழ்றோமான்னு யோசித்து பார்ப்போமா? பிரியமான தேவச்சனமே, அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும், ஆனா அவங்களுக்கு உபத்திரம் வரும். ஏன்னா பாருங்கள், உபத்திரம் இல்லைன்னு வேதத்துல எழுதப்படலை. அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நான் நீக்கலாக்கி அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லி. அப்போ அவங்களுக்கு உபத்திரம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். அந்த நேரத்துல நான் அவர்களை விடுவிப்பேன். அவங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் அவர்களை விடுவிப்பேன் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்ட வார்த்தை. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவரை ரட்சிக்கிறார். நீதிமானுடைய இருதயம் நொறுங்குண்டு போயிரு. தான் குடும்பத்துக்காக மாத்திரம் இருக்காது, எல்லா ஜனங்களுக்காக ஒரு இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கும். அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் மற்றவங்க சொல்ற காரியத்தெல்லாம் வச்சு அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. கண்ணில் பார்க்கிறவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. யாராவது ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டா கூட அவங்களே அவங்க ஜெபத்தை மறந்தா கூட இந்த நீதிமான் மறக்க மாட்டாங்க. ஏன்னா எழுதி வச்சிருப்பாங்க. அவர்களுக்காக எப்பொழுது பார்த்தாலும் அந்த நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்சு கையில வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவரே, இந்த குடும்பத்தாரங்க கிட்ட ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு ஆசீர்வாதிங்கப்பா, இவங்க தேவைகளை சந்திப்பா. அந்த இருதயம் அவங்க சொல்ற அந்த விண்ணப்பத்தை கேட்டு அப்படியே நொறுங்கி போயிருக்கும். அந்த நறுங்குண்டமான இருதயத்தை கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறார். ஆண்டவர் அந்த ஏன்னா அந்த நொறுங்குண்டு போய் அதுல இருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா. அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுப்பாராம் தேவன், அவர்களை விடுவிப்பாராம். ஹல்லேலூயா. இது எத்தனை பெரிதான பாக்கியமும் ஸ்லாக்கியமா இருக்கு பாருங்க. நொறுங்குண்டு போயிருக்கிற ஒரு நீதிமானை பார்த்தா கூட நீங்க எதுவும் தவறா பேசிடாதீங்க. அவர்களை பார்த்து அந்த தேவன் அவங்க நொறுங்குண்டு போனாங்கன்னா போதுமா, கர்த்தர் அவங்களுக்கு சமீபமா வந்து நொறுங்குண்டு அவங்க ரட்சிப்பாராம், அவங்களை ரட்சித்து பாதுகாப்பாராம். யார் அவங்களுக்கு இடுக்கண் செய்கிறார்கள் என்று சொல்லி தேவன் பார்த்து கொண்டே இருப்பாராம். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு பார்க்கும்போது அநேக துன்பங்கள், துயரங்கள். ஏன்னா நம்ம தானியலுக்கு அவர் பாட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறார். தானியலுக்கு ஒரு துன்பம், தூக்கிட்டு போய் சிங்க குபியில போடுறாங்க. அவர் எது குறித்தும் கவலையே படலை. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு போய் நெருப்புல போடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையாது. ஏன்னு சொன்னா அவங்க நீதிமானாய், உண்மையாய், பரிசுத்தவானாய் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். அதனால அவங்களுக்கு ஒரு பயமும் கிடையாது. பிரியமான தேவச்சனமே, நம்ம ஏன் போய் பயப்படணும்? நம்ம சொல்லுவாங்க, நீதிமொழிகளை சொல்லப்படுது, பாவம் இருக்கிறவன் தான் பயப்படுவான். நான் வழியில போகும்போது நெருப்புல, ஐயோ நெருப்பை வச்சிருக்குமே வயிற்றுல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுக்கு பாவம் இல்லை, நமக்கு பயமும் இல்லை. தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசிக்கொண்டு அவரோடு
அவரோடு ஜெபித்து கொண்டு அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நம்ம கை கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம பயப்பட வேண்டும். அவர்கள் தான் நீதிமான்கள். யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு அதன்படி வாழ பிரயாசப்பட்டு அந்த உபதிரத்திலையும் பாடுகளையும் கண்ணீர்களையும் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்காக சொல்கிற தேவன், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். அநேக இடத்துல உபதிரப்படுத்துவாங்க. ஆனா அந்த உபதிரத்துல இருந்து கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களோட கூட நின்று அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உபதிரம் வரும்போது தேவன் ஓடி போய் எங்கேயும் ஒளிந்து கொள்ள மாட்டார். பிரியமான தேவச்சனமே, எனக்கு இவ்வளோ பாடு இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதை முதலாவது நம்ம புலம்புறதை விட்டுடுவோம். இவ்வளோ பாடு, இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கண்ணீர், அதெல்லாம் விட்டுடுவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கார். அந்த உபதிர நேரத்திலையும் பாடுகள் நேரத்திலையும் வறுமை நேரத்திலையும் கஷ்ட நேரத்திலையும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் சொல்லி பாட்டு பாடி துதிச்சு பாருங்களேன். எவ்வளோ நம்முடைய உள்ளமே பிரசன்னமா இருக்கும். அப்படியே நம்ம தேவ மகிமையில் என்னவோ பறந்து கொண்டு இருக்கிறது போல இருக்கும். பிரியமான தேவன், நம்ம அதை செய்யறதை விட்டுட்டு தேவன் பார்க்க மாட்டேங்கிறார், தேவன் செய்ய மாட்டேங்கிறார், கொடுக்க மாட்டேன், இப்படி புலம்புறதை விட்டுட்டு தேவன் எல்லாம் செய்வார். அவருக்கு எல்லாமே தெரியும். ஏற்ற நேரத்துல நான் உங்களை ஆசீர்வாதிப்பேன்னு சொல்றார். ஏற்ற நேரத்துல நான் உங்களுக்கு எல்லாமே செய்வேன், செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார் தகப்பன். அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் நம்முடைய ஜெபம் குறைவு, புலம்பல் அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாம இருக்கிறது. பிரியமான தேவச்சனமே, அடுத்ததாக 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவனுடைய எலும்புகள் எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தேவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது இதுக்கு எடுத்துக்காட்டாக இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கலாம். இயேசுபாவுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படலை. ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு நீதிமான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிலுவையில் அடைத்து மரித்துட்டாரா பார்க்கும்போது எல்லாருடைய அவர் கூட 2 பேர் மரிச்சாங்க பார்த்தீங்க. அவங்களுடைய கால் எலும்பை முறுக்கி பார்த்தாங்களாம். இவங்க இறந்துட்டாங்களா, இவங்க மரித்து விட்டார்களா இல்லையா என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்களாம், அவர் என்ன பண்ண முறிக்கலையாம், ஈட்டி எடுத்து குத்தி பார்த்தாங்களாம், இவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பிரியமான தேவச்சனமே, மரித்து போயிட்டார், இவர் உண்மையாகவே மரித்து போயிட்டார், இவ்வளவு சீக்கிரமா மரித்தார் என்று சொல்லி. அதனால நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். பிரியமான நீங்க சொல்லுங்க, கீழே விழுந்தவங்களா இருந்தாலும் சரி, எலும்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அந்த எலும்புகள் எல்லாம் கூட்டி ஒன்றாய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, நான் கூட வாகனத்துல ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கும்போது 2014 மார்ச் மாதம் நாங்கள் ஊழியத்தை அழகாய் நடந்து போய் கொண்டிருக்கும்போது தேவன் எங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு சோதனையை கொடுத்தார். ஏன்னா தேவன் சோதித்தால் தான் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார், ஆசீர்வாதிப்பார். நம்ம சாத்தான் எப்பவுமே நம்ம அவனை எதிர்பார்க்கறதுல அவனை நம்ம திரும்பி கூட பார்க்கறது இல்லை. நாங்கள் எல்லா காலையிலும் சொல்லுவோம், எது நடந்தாலும் என்னை பொறுத்தவரை நான் என்னைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேனோ அன்னையில் நான் சொல்றது, அது சின்னதா எது நடந்தாலும் சரி, பெருசா எது நடந்தாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்கா, தேவன் தான் நமக்கு அனுமதிச்சிருக்கா, தேவன் தான் இதை கொடுத்திருக்கா, தேவன் தான் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கான்னு சொல்லி எல்லா காரியத்திலும் நான் தேவனைத்தான் சொல்லுவேன். அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பான்னு சொல்லி. அப்படி நாங்கள் ஊழித்து கடந்து போய் கொண்டிருக்கும் போது எதிர்க்க வருகிற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி சடன பிரேக் பிடிச்சதும் நாங்கள் மண்ணில் சறுக்கி கீழே விழுந்தோம். பலத்த காயம் ஏற்பட்டுச்சு. எலும்பு எனக்கு இந்த இடத்துல ஒரு கை எலும்பு உடைஞ்சு போச்சு, சோர்ஜல் எலும்பு உடைந்து போய்விட்டுச்சுன்னு டாக்டர்லாம் சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அநேக பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல சாத்தான் என்னை சோதிக்காமல் விடுவானா? ஏன்னா நான் வைராகியமாக தேவனுக்கென்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை பார்த்தேன். ஏன்னா அவன் சின்ன சின்ன சோதனைகளை கொடுப்பான். ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு சோதனை கொடுக்கணும். ஏன்னா யோபுக்கு மட்டுமா சோதனை? இந்த நீதிமானுக்கு அத்தனை பேருக்கும் சோதனை தான். உண்மை உத்தமா வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு அத்தனை பேருக்கும் தேவன் சோதனை அனுமதிப்பார். ஏன்னா சோதனை வேணும், பரீட்சை வேணும். அப்பதான் நம்ம சோதிக்கப்பட்ட பின் தான் நம்ம பொண்ணாகவே விளங்க முடியும். சோதனை வேணான்னு சொல்லக்கூடாது, உபதிரம் வேணான்னு சொல்லக்கூடாது. உபதிரம் வேணும் பிரியமான தேவ சனமே. நமக்கு பரீட்சை வேணும். அந்த பரீட்சையில நம்ம ஜெயிச்சாதான் அடுத்தது நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஹல்லேலூயா. எனக்கு வேண்டாப்பா சோதனை, வேண்டாப்பா உபதிரம், வேண்டாப்பா கண்ணீர், வேண்டாப்பா பாடு வேணாம்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த உபதிர நேரத்துல தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மளுக்கு அதை தாண்ட நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பார்த்தா அழகாய் நாங்க போய் கொண்டிருக்கும் போது விழுந்தோம், எலும்பு உடைந்தது என்று டாக்டருங்க சொன்னாங்க. நான் அப்பா ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடோடி வந்து கேட்ட கேள்வி அதுதான், நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, என் பாவங்கள் ஏதாகிலும் இருக்குமானால் மன்னிங்க ஆண்டவரே, என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே, இந்த உடைந்து போயிருக்கிற எலும்புகளை சரி செய்யுங்கப்பா, நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும்
ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை சொன்னீங்களே ஆண்டவரே, என் எலும்பு உடைந்து விட்டது என்று சொல்லி நான் கதறினேன், அழுதேன், செபித்தேன், போராடினேன் தேவ சமூகத்துல. அதற்காக என் எலும்பை உடைச்சிட்டீங்களே, நான் உனக்காக தானே ஊழியத்துக்கு பண்ணேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசவே இல்லை, தேவனை எதிர்த்து நான் பேசவே இல்லை. அவருடைய சமூகத்துல என்னுடைய நியாயங்கள் எல்லாம் நான் எடுத்து வைத்தேன். நான் இப்படித்தானே வாழ்ந்தேன், இப்படித்தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோபுவை போல நான் அதை ஆண்டவர் அதிகமா யோபு புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுவார். நான் அப்படி வாசித்து ஒன்றொன்றாக என் நியாயங்கள் எல்லாம் எடுத்து தேவ சமூகத்துல வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். இப்படியே கொஞ்ச நாட்கள் வாரங்கள் கடந்தது. அப்பொழுது தேவன் இடத்துல பேச ஆரம்பித்தார். ஆவியானவர் என்னிடத்துல கொடுத்து, இது கர்த்தருடைய காரியம், இது கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். ஏன்னா அந்த நேரத்துல பிசாசானவன் எனக்கு சோதிக்கிறதுக்கு ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார், யோபு புஸ்தகத்தை எடுத்து வாசி, பொறுமையா இரு, நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி. அப்பொழுது பாத்தீங்கன்னா எனக்காக எவ்வளோ ஜனங்க, நாங்கள் அவங்களோட முகத்தை கூட பார்த்தது கிடையாது, ஆனால் எங்களுக்காக உதவி செய்ய எவ்வளோ பேர் வந்தாங்க. பார், இந்த பெண் ஆப்ரேஷன் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன், தேவன் அதே போல என்னை ஆசீர்வதித்தார். ஆனால் ஆண்டவர் யாரோ மூலயமா உதவி செய்யறதுக்கு வந்தாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க, பெரிய பெரிய டீனு டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. நாங்கள் அவங்கள பார்த்தது கூட கிடையாது, ஆனால் எப்படியோ யார் மூலயமோ கிடைத்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் எவ்வளோ டாக்டர்ஸ்னா என்னை பார்க்கட்டும், நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பா, எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் சுகத்தை தான் வேணும்பான்னு சொன்னேன். சாத்தான் அந்த நேரத்துல போராடி கொண்டு இருக்கிறான். எவ்வளோ பேர் வந்து நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம், ஏன் நீங்க பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க கேட்குறாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணாலும் உங்க கை சரியாகுமா சரியாகாதான்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க ஜெபம் பண்ணோம், பாத்தீங்களா ஆண்டவரே, ஆப்ரேஷன் பண்ணிக்கணுமா, ஆனா ஆப்ரேஷன் பண்ணாலும் கை சுகமாகுமான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேங்க. அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டேன். ஏன்னா கர்த்தரோட ஞானவான், கர்த்தர் வந்து நீதிமானுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறாங்களா. அப்ப நம்ம நீதிமானா இருந்தா நமக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். நம்ம ஆரம்பத்திலே சரியாய் கேட்க வேண்டும், நாலா பக்கமும் பார்த்து எது சரியோ அதை நாம் கேட்க வேண்டும். பிரியமான தேவச்ச, நான் சொன்ன ஆப்ரேஷன்லாம் நான் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தேவன் உடைந்து போயிருக்கு எலும்புன்னு சொன்னாங்க, அதை நீங்க தான்ப்பா சரி பண்ணணும், உங்களால தான், நீங்க தான் பரம வைத்தியர்னு சொன்னேன். கர்த்தர் எனக்கு அப்படியாய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எவ்வளோ டாக்டர்ஸுங்க பார்த்தாங்க, எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அத்தனை தேவ பிள்ளைகள் மத்தியிலும் தேவன் நான் என்ன கேட்டுக்கொள்ளணும், தேவன் எனக்கு அதையே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொன்னார். அது போல எலும்பு உடைந்தாலும் அதை சேர்த்து வைத்திருக்கிற பிரியமான தேவச்சனமே, என்ன சோதனை வந்தாலும் நம்ம பொன்னா பித்தளையான்னு பார்ப்பார். ஏன்னா சாத்தான் தான் ஏவி விடுறாளா. ஆண்டவரே நீங்க பாருங்க, இந்த நேரத்துல நீங்க கையை மட்டும் உடைச்சு பாருங்க, அது உன்னை மறுதளிக்குதா இல்லையான்னு பாருங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் யோபு கிட்ட போய் சொல்லலையா, யோபு அவ்வளவு உத்தமன் சன்மார்கன் ஆண்டவரே சொல்றாரு. அடுத்த நிமிஷம் பார்த்தாலே அவனுக்கு ஒரு சோதனை. அந்த மாதிரி நாங்க உத்தமமும் உண்மையா ஓடிக்கொண்டு இருந்தோம். ஊழியத்துல பார்த்தா ஒரு கை தானே உடைஞ்சிச்சு, நான் கவலையப்படலை, கை தானே உடைஞ்சு, ஒன்னும் ஜீவன் போயிடலையே, கர்த்தருக்காக இன்னும் ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி நாங்க உழைக்க ஆரம்பிச்சோம், ஓட ஆரம்பிச்சோம். கர்த்தரை இன்னும் தேடணும், இன்னும் ஜெபித்தும். ஒரு நாள் ஐயோ கை உடைஞ்சிருக்கே, படுத்திருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், அதெல்லாம் கிடையாது. தேவனை தேட வேண்டிய நேரத்துல நாங்க சரியா தேடணும், ஜெபிக்க வேண்டிய நேரத்துல சரியா ஜெபித்தோம். எங்கள் பிரியமான தேவ சனமே, ஆபரேஷனுக்காக ஒத்துக்கொள்வாங்களா இல்ல தேவனை நம்மளை சோதிப்பாங்களான்னு பார்த்தாங்க. ஆனா நாங்க ஆபரேஷனுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. எந்த இடத்துக்கு போனாலும் ஆபரேஷனுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் என்னை அவிரதமாய் ஆசீர்வாதித்து அழகாய் நடத்தினார். பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் ஏசாயா 54 அதிகாரம் 17வது வார்த்தை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார். எனக்கு விரோதமாய் சாத்தான் பெரிய வலையை விரிச்சிருந்தான், இன்னும் பெரியசா கூட அவன் செஞ்சிருக்கலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. அந்த நேரத்துல கூட பெருசா போக வேண்டி நினைச்சது, கொஞ்சமா என் எலும்பு உடத்தான் உடைஞ்சது, மண்டையில கொஞ்சம் அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி எனக்கு எவ்வளோ விரோதமா எத்தனை வாட்டி சாத்தான் எழும்பினாலும் அவன் தான் நொறுங்கி போவனே தவிர தேவன் என்னை நொறுங்க விடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அபிரிதமான காரியங்களை செய்ய. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், அப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நீங்க ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை இப்படி வச்சிருக்கிறாரா, அதுக்காக நீங்க ஸ்தோத்திர சொல்லுங்க. கர்த்தரை முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமா எவ்வளவு மனுஷன் எழுதி நின்றாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் எழும்பி நின்னாலும் சரி, நீங்க சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் கர்த்தர் அவளை சரி கட்டுவார் என்று சொல்லுங்க. அது வாய்க்காதே போகும் என்று சொல்லுங்க. பிரியமான தேவச்சனமே, உங்களுக்கு விரோதமா எழும்ப விட்டுட்டு தேவன் பார்த்து கொண்டிருப்பாரா? அவர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார், தன் சொந்த பிள்ளையா உங்களை பார்க்கிறார். பாடுகள் மத்தியில கொஞ்சம் சோதிக்க
சோதிக்கும் போது நம்மளை பொண்ணாய் விளங்கச்சுவார். நமக்கு சோதனை முக்கியம், பரீட்சை முக்கியம். அப்போதுதான் நம்ம பொண்ணாகவே விளங்க முடியும். என்னை பார்க்க வருவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க ஊழியத்துக்கு தானேங்க போனீங்க, எதுக்குங்க உங்களுக்கு ஆண்டு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அதுக்காக இன்னைக்கு நம்ம சோதிக்காதெல்லாம் எங்க ஆண்டு விட மாட்டார், சோதிப்பார். சோதித்தாலும் எங்களை கைவிடவே மாட்டார். இப்பொழுது நான் விழுந்துட்டான பெருசா எனக்கு ஒன்றும் அடிப்படலையே, இந்த எலும்பு தானே உடஞ்சு போயிருக்கு, பரவாயில்ல, அதை சரி பண்ண என் தேவனால கூடும் என்று சொல்லி அவர்களே யோசிப்பாங்க. என்ன இது, என்ன சொன்னாலும் இந்த பொம்பளை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமான தேவச்சனமே, நாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. சின்னதா ஆயிடுச்சுன்னு சொன்னா பெரிய நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஏன் ஆச்சு, எதுக்கு ஆச்சு கேட்கக்கூடாது. தேவன் நமக்கு அனுமதி கொடுக்காம எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில நடக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்க இப்படித்தான் அறிக்கை பண்ணுவீங்க. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம இந்த உபத்திரத்தை இந்த பாடையும் தாண்டுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைத்தோம், எங்களை தாண்ட உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதே போல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருந்தது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருந்தது. அப்ப என்னன்னா, நீதிமானா, அந்த நீதிமானோட ரத்தத்தினால கழுவப்பட்டபடினால், நான் நீதிமானா மாறினபடினால் நான் ஊக்கமா செபிச்சேன். அப்பா அப்பா, நான் இப்படிதானப்பா வாழ்ந்தேன், உமக்கு பிரியமான வாழ்க்கை தானப்பா நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி அப்பாவுடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு அனுகிரகமான காரியத்தை செய்தார். எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் கூடும் வடி செய்தார். அதே போல மண்டையில தையல் போட்டிருந்தாங்க, ஆகுமா ஆகாதா கூடுமா, நாங்க அதை அழகாய் கூட்டி கொடுத்தார். என் பெரிய தேவன், தேவாதி தேவன், அவர் அற்புதங்களின் தேவன், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கிறதா. அந்த ஜபத்துக்கு அவர் உடனே பதில் கொடுக்கிறார். பாருங்க, அந்த உபத்திரம் வரும், பாடு வரும். நீதிமான், நம்ம நீதிமானா வாழ்றதுனால நமக்கு எந்த பாடு இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. நீதிமானுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டு. அந்த உபத்திரத்துல இருந்து கர்த்தர் விடுவிப்பேன் தான் சொல்லியிருக்கு. அதை நின்னு கூடவே நின்னு விடுவிப்பேன். என் பிள்ளைங்க என் நாமத்தை சொல்லி அறிக்கையிடும் போது அப்பால போ சாத்தானே சொல்லுவார். சாத்தான் சோதிக்கிறதுக்கும் தம் பிள்ளைகளை சில நேரத்துல இடம் கொடுப்பார். பார்க்கலாம், ஏன் பிள்ளைங்கடா, ஏன் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைங்கடா, என்ன சோதிக்கிறியோ சோதி, அப்பால போ சாத்தானே, ஏன் பிள்ளைங்க பத்தியா என்னத்தான் துதிக்கிறார்கள் என்று சொல்லுவார். அந்த தேவனுடைய நாம மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டோட பிரசனம் நம்மளுக்கு என்ன கேட்கிறோமோ அதை கொடுக்கும். நீதிமான் செய்யும். நம்ம நீதிமானாய் மாறி அந்த நேரத்தில் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு நாம் வாழும்பொழுது நம்முடைய ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்கும். நம்ம ஊக்கமான அந்த உறுதியான ஜெபம், அதாவது கருத்தான ஜெபம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயமாகவே தேவன் நமக்கு பலனுள்ளதாய் மாற்றி கொடுப்பார். தேவன் எவ்வளவு பெரிய காரியம். எப்படிங்க உங்களுக்கு இந்த எலும்பு கூடுச்சுன்னு கேட்டாங்க. ஆப்ரேஷனே இல்லாம உங்களுக்கு எப்படி இது கூடுச்சுன்னு கேட்டாங்க. எங்களுடைய ஆண்டவர் பெரியவருங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்தினோம். பிரியமான தேவச்சரவே, அவரால் கூடாத காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? இல்ல. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், இது இன்னைக்கு நடந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுப்பார், இல்ல 2 நாள் கழிச்சு கூட கொடுப்பார். ஆனா நம்ம பொறுமையா இருக்கிறோமா இல்லைன்னு பார்ப்பார். அவரோட சித்தம் இல்லாம நம்ம தலையில இருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. பிரியமான தேவச்சனமே, நம்ம அப்பாவை நோக்கி பார்த்து அவரோட சமூகத்துல காத்திருந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் அனுதினமும் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அவன் ஊக்கமா ஜெபிக்கிறான், உண்மையா ஜெபிக்கிறான், கருத்தா ஜெபிக்கிறான். யாரு? நீதிமான், பரிசுத்தவான், உண்மை உள்ளவர்கள். அப்ப அவர்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்காமல் போவாரா? நிச்சயமாகவே பதில் கொடுத்து அவர்களை தூக்கி விடுவார். பிரியமான தேவச்சனமே, ஆற்றி தேற்றுவார், அவர்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லை என்று சொல்லி மாத்திரம் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். நம்ம வாசிப்போம் இப்பொழுது நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29வது வார்த்தை. நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். நீதிமான்கள் செய்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவருக்கு பிரியமா இருக்குமா? நீதிமான்கள் சும்மா அப்படியே அழுது கொண்டு படுத்திருந்தா கூட அதை பார்க்கிறார் தேவன். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த இருதயத்துல பேசி கொண்டிருந்தா கூட அதுக்கு உடனே பதில் கொடுக்கிறார். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் அவ்வளவு நல்லவர், அவங்களை நேசிக்கிறார். ஏன்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி அவளை மீட்டு கொண்டபடினால் தேவன் அந்த அளவுக்கு நேசிக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கும் போது அவரை மிஞ்சி நமக்கு என்ன நடந்துவிடும்?
ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு அளவுக்கு பாதுகாப்பா பார்த்துக் கொள்கிறாளோ அதை பார்த்துக்கொள்ள. ஏன்னா அவளுக்கு எவ்வளவு பலன் இருக்குமோ அவ்வளவு அளவு தான் அவளை பாதுகாத்து கொள்ள முடியும். கொஞ்சம் குழந்தைகள் வளர்ந்து ஓடும் பொழுது அவளால் பாதுகாத்து கொள்ள முடியாது. ஏன்னா பின்னாடி ஓடணும், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகணும், அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணும். குறிப்பிட்ட தூரம் வரையிலும் தான் ஒரு தாயால போக முடியும். ஆனா அவ எவ்வளவோ நேசிப்பா. அவளும் தன் குழந்தை 10 மாசம் கருவுல சுமந்து எல்லாம் செய்து பாதுகாப்பா, உயிரையே வச்சிருப்பா. ஆனாலும் குறிப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் காலம் போகும்போது காலேஜுக்குள்ள போய் பிள்ளைய பாதுகாத்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா நம்ம பரம தகப்பனை யோசித்து பாருங்கள். அவர் அப்படி அல்ல. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அவர் கரம் நம்ம கூடவே இருக்கும். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. இதை விட நமக்கு வேற என்னங்க வேணும்? பிரியமான தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. தான் ஆண்டவர் சொல்றார், பெற்ற தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். நம்ம ஸ்கூலுக்கே போனாலும் சரி, காலேஜுக்கே போனாலும் சரி, அப்பா அவருடைய பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ள. ஒருவேளை திருமணமே முடிஞ்சாலும் சரி, வேலைக்கே போனாலும் சரி, ரொம்ப தூரமா போனாலும் சரி, பிள்ளைகளை கர்த்தர் சேட்டை நிழல மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். பிரியமான தேவ ஜனமே, நீதிமான்களின் ஜெபத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். நீங்க நீதிமானா இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. நம் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. முறுமுறுக்காம தேவனையே நோக்கி பார்ப்போம். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்க ருசிங்க. அந்த அன்பை கர்த்தருடைய கரத்துல இருந்து நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா நாம ருசிக்கணும்ப்பா, இன்னும் ருசிக்கணும்ப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே போல நம்ம வாசிப்போம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வார்த்தையை. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் என்ன விரும்புகிறானோ தேவன் அதை அவனுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன கேட்கிறானோ தேவன் அதை அவனுக்கு இரட்டத்தனையாய் தருவார். யோபுக்கு எப்படி இரட்டத்தனையாய் தந்தோரோ அது போல தருவார். ஏன்னா யோபு அந்த சோதனையில் பொன்னாய் விளங்கினார். ஹல்லேலூயா. நம்ம முதலாவது தேவன் சோதிக்கணும். நம்மளை சோதிக்கும் போது நம்ம பொன்னாய் விளங்கணும். அப்பதான் சோதிச்ச பின்னாடி தான் தெரியும் நம்ம பொன்னா இல்ல பித்தளையான்னு சொல்லிட்டு. ஏன்னா பித்தளையும் அழகா ஜொலிக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது ரொம்ப ஒளியின் தூதன் தரித்து கொண்டு பார்த்தீங்கன்னா அவன் எப்படி இருப்பான்? பிரகாசமா இருப்பான், நல்லவனை போல இருப்பான். ஆனா நம்ம அதுக்கு செவி கொடுக்கிறோமா? ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா என்று சொல்லி நம் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பார். பிரியமான தேவ ஜனமே, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நான் விரும்பினேன் என் தகப்பட நான் ஆபரேஷன் பண்ணிக்கவே மாட்டேன், எனக்கு நீங்க தான் என் கைகளை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை சரியாக்கி ஹல்லேலூயா துதிக்க வைத்திருக்கிறார், செபிக்க வைத்திருக்கிறார், அவருடைய புகழ்ந்து பாட வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதிக்கும்படி. பிரியமான தேவ ஜனமே, நீதிமான் பாடுகள் தான். அந்த நேரத்துல என் பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என் புருஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் எப்படி சரி செய்திருக்க வேண்டும். ஆனாலும் என் தகப்பன் அருமையா நடத்த அந்த கொஞ்ச காலம், அந்த உபோதர காலத்திலையும் தேவனை பாடி பாடி நாங்கள் குடும்பமாய் தேவனை துதித்து கொண்டிருந்தோம். பிரியமான தேவ ஜனமே, அப்படித்தான். அதனால் அது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். மீண்டும் அந்த காரியங்கள் நமக்கு நடக்காது. ஆனால் அந்த காலங்களும் வரப்போறது இல்லை. அதனால நம்ம நேரம் கிடைக்கும் போது குடும்பமாய் செபிப்போம். நம்ம மாத்திரம் ஆண்டவருக்குள்ள வந்தா போதாதுன்னு நினைக்கும். நம்ம பிள்ளைகளோடு கூட, குடும்பத்தோடு கூட, கணவன் மனைவி பிள்ளைகள், நம்ம குடும்பம், அப்பா அம்மா மாமனார் மாமியார் என்று சொல்லி இவர்களோடு கூட நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அந்த ஊக்கமான வேண்டுதலுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதே போல நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறார். நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அதை தேவன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைக்காக தேவனுக்கு மனதார நன்றி சொல்லுங்க. திரும்பவும் வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை குறித்து வைத்துக்கொண்டு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. நீதிமான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். நீதிமான் விரும்புகிற காரியத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவனுடைய நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துடைய எலும்புகள் முறிக்கப்படாமல் இருந்தது. அதை போல பிரியமான தேவச்சன், இன்னைக்கு எலும்பு உடைந்து இருக்கிறதா? நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன், நீதிமானோட ரத்தத்தினால நான் கழுவப்பட்டபடினா நான் நீதிமான், என் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை, என் எலும்புகளை கர்த்தர் கூட்டுவார் என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய எலும்புகளை ஒன்றாய் சேர்ப்பார், உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார். நீதிமானுடைய ஜெபம் கேட்கப்படும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படும்.
சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தை பிடித்து நாம் இப்பொழுது செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாய் மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் எலும்புகள் உடைந்தாலும் அந்த எலும்புகளை உடைந்த எலும்புகளை சரி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எனக்கு எலும்பு உடைந்திருக்கே, கால் எலும்பு, இடுப்பு எலும்பு, கழுத்து எலும்பு, கை எலும்பு உடைந்து போயிருக்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை பாருமப்பா. நீதிமானாகி உம்முடைய ரத்தத்தினால் அவளை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவள் எலும்புகள் எல்லாம் சரி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே என்ன காரியத்துக்காக உம்முடைய சமூகத்துல இந்த வேலையில ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை கட்டளையிடும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறப்பா. இந்த நாள் பரிசுத்தமான நாள் அல்லவா? இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள் அல்லவா? உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவர்கள் கண்ணீரோடு கூட இருக்காங்கப்பா. இன்னும் எத்தனை காலத்துக்கு அவள் கண்ணீர் வடிப்பார்கள் ஆண்டவரே. என் பிள்ளைங்க இன்னும் சரியாகலையே, என் பிள்ளைங்க இன்னும் திருந்தவில்லையே, என் பிள்ளைகள் இன்னும் ஆலயத்துக்கு வரவில்லையே என்று சொல்லி கதறுகிற தாய் தகப்பன்மார்களை பாருங்கப்பா. என் புருஷன் இன்னும் சரி பண்ணவில்லையே, என் புருஷன் குடித்துட்டு இப்படி திரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கண்ணீர் விடுகிற அந்த ஸ்திரீமார்களுடைய கண்ணீரை பாருங்கப்பா. இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கட்டும்ப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி ஏற்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா, போராடுகிற பலனை கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய ஆவியினால் அவளை இடைக்கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை துதிக்கிற துதி அவளுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா நேரத்திலும் பிசாசானவன் அவளை முறுமுறுக்க வைப்பான் ஆண்டவரே. அவர்கள் முறுமுறுக்காமல் உம்மை தேட, உம்மை வாஞ்சிக்க அவர்களை தயவு செய்து உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறனோ, என் சீஷர்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவள் ஜெபத்தை நீங்க கேட்கணும்னு நீங்க சொன்னீங்களே யோவான் 17. அது போல தகப்பனே, இந்த நேரத்துல எங்க ஜெபத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுடைய ஜெபமும் நீங்க கேட்கணும்ப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுக்கணும்ப்பா. அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாதிக்கணும்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதமான கரம் அந்த பிள்ளைங்க மேல இருக்கணும் தகப்பனே. உம்முடைய ஆணை பாய்ந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க ராஜா. சாட்சிகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.